ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம். உங்களுடைய பிரசனை என்னை மூடுவதாக, எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்படும் ராஜா. தகப்பனே, இந்த மாலை வெளுந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தவரே உமக்கு சொல்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைய மட்டும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்ற வார்த்தை ஆராதனை வேலை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வார்த்தை பகிரப்படுகிற வேலை கத்தாவே இந்த மாலை வேலை உம்முடைய நாமத்தை உயர்த்துவீரா. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை நிலைநிறுத்துகிறவர். உம்முடைய கருத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்கும் ராஜா. உம்முடைய பலத்தால் எடை கட்டுவீராக, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக என்ற வார்த்தை இந்த மாலை வேலை நிலையங்கி தெரிவித்தவர் உம்முடைய கருத்தலை ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்துவீராக. இந்த மாலை வேலை கத்தாவே நீர் எழுந்தருளும். சத்துருக்களின் வல்லமெல்லாம் சிதற பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான, ஆராதனைக்கு விரோதமான இந்த ஒரு சத்துருவின் வல்லமையினால் அது உமக்கு முன்பாக ஓடிப்போம். உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த மாலை வேலை எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னம் ஆவீராக. தேவரீர் உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நம்முடைய தாபர ஸ்தலத்தில் சப வீட்டிலே நீர் வரும் பொழுது ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உடைய பரிசுத்தவான்களுக்கு நன்மை உண்டு என்று அப்படியே அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கார். சங்கீத பகுதியை வாசித்து பாடல் வேலைக்குள்ளாக போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 26ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 685. முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்கள். மாறி மாறி ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா உற்சாகமாக வாசிப்போம். 26ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானும் என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். சேர்ந்து வாசிக்கலாம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருக்கார். அவர் நம்மை நடத்துகிற தேவன். அதனால தாவீது சொல்றார், என்னை நியாயம் விசாரி, நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் உம்மை நம்பியிருக்கேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. வேதம் இல்லைன்னா இல்லை. அதை எடுத்து நம்ம பழகிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எதுக்குமே அசர மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, ஏங்க கேட்குறீங்க ஒரே போராட்டம்னா? அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என் நெஞ்சமே என் ஆத்மா ஏன் கலங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்து. நமக்குள்ள நம்மளே நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, திடமானதாக இருந்த கர்த்தருக்கு காத்திருப்பேன். தாவீது அதனால சொல்ல, ஆகையால் நான் தள்ளாடுதல்னு சொல்லிட்டு உடைய கிருபை எனக்கு உண்டாக்கும், உடைய சத்தியத்தில் நடக்கிறேன், வீணரோட உட்கார மாட்டேன், வஞ்சகரிடத்தில் சேரவே மாட்டேன். அல்லேலூயா. நல்ல தாவீதோட எண்ணத்தை பாருங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், அடுத்து பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்கார மாட்டேன். அப்போ என்னதான் செய்வேன் நான்? என்னதான் பண்ணி செய்வேன்? 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி. அதனால தான் சொல்றது, நல்லா கையை தட்டி மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிப்பேன். துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி நம்முடைய அதிசயங்கள்லாம் விவரிப்பதற்காக, ஆண்டவருடைய அதிசயத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்னா குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி. ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வரும்போது அவரை நீங்கள் துதிக்க துதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஒரு பியூரிஃபிகேஷன், ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை உம்முடைய பிரசனத்தை சுற்றி வருகிறேன். அடுத்த வசனத்தில் 8வது வசனம், கர்த்தாவே, உமது ஆலயமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தாவீதோட வாஞ்சையை பார்த்தீங்களா? இதுதான் ஆலயம்தான் வாஞ்சை. அதான் கடைசி 12ஆம் வசனத்தை சொல்றார்,
என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். எருசலேமே 122ஆம் சங்கீதத்தில் சொல்ல, எருசலேமே உன் வாசலில் எங்கள் கால்கள் நிற்கலாய். ஆமா, நம்ம கால் எங்க நிக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல டிவிக்கு முன்னாடி, சினிமாவுக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாம கண்டதையும் பார்த்து கையை தட்டிக்கிட்டு அப்படிலாம் இருந்ததுக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக என் கால் நிற்கிறது. நான் கர்த்தரை துதிப்பேன். ஐ வில் பிரைஸ் ஹிம் மோர். இன்னும் நான் கர்த்தரை இப்ப நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அவருடைய மகிமையுள்ள ஸ்தானத்தை வாஞ்சிப்போம். ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கோம். உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம். நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அவரை மகிமைப்படுத்தும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. கர்த்தர் செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. ஓ, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் செயல்கள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. ஓ, நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் செயல்கள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை
ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த ரட்சிப்போட அருமை தெரியவில்லை. என்னமோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆராதனை, அப்படி அல்ல. மனுஷன் உலகம் முழுவதையும் என்ன வேணாலும் வச்சிருப்பா, என்ன வேணாலும் உன்ட்ட விலை உயர்ந்த காஸ்ட்லி பொருள் இருக்கட்டும், அதை விட காஸ்ட்லி ஒன்னே ஒன்று தான். எது தெரியுமா? ரட்சிப்பு. அதனால தான் நீ என்னத்தை வேணாலும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமா ரட்சிக்கப்படலன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் பேதுரு சொல்றார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையே இல்லாமல் இருந்தீங்கன்னா அது என்னத்தை சொல்றதுன்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் நல்லவர். அதனால ரட்சிக்கப்படுவதில்லை கர்த்தர் எங்கே சேர்த்தாராம்? சபையிலே. சபைங்கிற திருச்சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், உடைய மகிமை வெளிப்படுத்துகிற இடம். ஆக கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த போகிறோம். தாவீது சொன்னார், கர்த்தாவே, நான் எங்கள் அம்மாட்ட பால் குடிக்கும் போதே குழந்தையா இருக்கும்போது என்னை உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அப்படிதான் வசனம் இருக்கும். அடுத்து, என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையா இருக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது குறித்த கடைசி அவருடைய வயதான காலத்தில் வேதம் அவரை அடைமலைப்படுத்துகிறது. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாய் என் குமாரனாகிய தாவீது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினார். ஹல்லேலூயா. வேதம் ஒரு மனிதன் எப்படி அடைமலைப்படுத்துகிறது பார்த்தீங்களா? இது அவ்வளவுக்கு ரூட். வேறு என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருந்தது. மாலையில் ஆண்டவர், நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறேன், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா அவருக்கு முன்பாக தாழ்த்த பழகிக்கணும். அவரை மகிமைப்படுத்த பழகிட்டா இந்த மாதிரி மேன்மையாக ஈஸியாக காணலாம், ஆண்டவரோடு சஞ்சரிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள்
எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு 100க்கு 100, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, 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 உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். இயேசுவே உம்மை நம்புகிறோம், உம்மை மட்டுமே நம்புகிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு செய்யுங்கப்பா, we trust in you, O Father. Hallelujah 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 hallelujah. அற்புதங்கள் இயேசுவே உம்மை நம்புகிறோம், இயேசுவே உம்மை நம்புகிறோம், இயேசுவே உம்மை நம்புகிறோம், உம்மை மட்டுமே நம்புகிறோம் கர்த்தாவே. ஓ ஜீசஸ் ஹalleluya hallelujah. Hallelujah hallelujah. Thank you Jesus. Thank you Father God. அவரை ஆராதிக்க போய் கர்த்தரை பார்த்து சொன்னார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆளால் நான் சகாயம் பெற்றேன். வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அந்த மாலை வேளை அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். நம்மை சேர்ந்த
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொண்டாட்டமாக கர்த்தர் ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிற தேவன். அவருக்கு பெரு துரிதமாய் நீதி செய்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம், அவரை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பூமியில இயேசுவின் நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் அண்டை உங்களை அவர் இழுத்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறார். அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர். கர்த்தர் உன் நடுவில், குடும்பத்தில், சபையிலே, ஊழியங்களின் நடுவிலே அவர் பெரியவராய் இருப்பார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எல்லாவற்றிலும் மேலானவரே, இந்த மாலை வேளை நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்பும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலா, எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உயர்ந்தவரே, சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தரே
பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. இயேசுவை பார்த்து அணுகவே முடியாத பரிசுத்த எனக்காக பலியானார், பலியானார் என்னை மீட்க. பாவியான மனிதரெல்லாம், பாவியான மனிதரெல்லாம் பரிசுத்தமாகினாரே. கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். எல்லாரும் அவர் மரிக்க நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. நீர் மரிக்க நான் செய்க கைகளை உயர்த்தி நீர் மரிக்க நான் செய்க நீதிமானா. இயேசுவால் நீர் மரிக்க நான் செய்க நீர் மரிக்க நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. நீர் மரிக்க நான் செய்க நீதி. கல்வாரி மரணத்தினால், கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். அணுகவே முடியாத, மறுபடியும் பாட போறோம். அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் என்னை மீட்க. அதை நினைத்து பாடலாம். அணுகவே முடியாத பரிசுத்த பலியானார், பலியானார் என்னை மீட்க. பாவியான பாவியான மனிதரெல்லாம் பரிசுத்தமாகினாரே. கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால், கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லி நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. நீர் மரிக்க நான் செய்க. இயேசுவே என்னுடைய சுயபலம் அல்ல. நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். நீர் மரிக்க நான் செய்க நீதிமானானே. 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 கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானார். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு
கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். அணுகவே முடியாத பரிசுத்த தேவன். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அநேகர் மரித்தார்கள். பாவத்திற்கு வழி இல்லாமல், பாவத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, அணுகவே முடியாத அந்த பரிசுத்தமான தேவன், சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் நமக்காக சிந்தினார். பாவியான நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படிக்கு. ஓ, தைரியமாய் இயேசுவே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு கல்வாரி மரணத்தினால் நம்முடைய தகப்பனாய் மாறினார். அந்த இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நாம் அவரிடத்திலே தைரியமாய் பேச முடியும். இயேசுவே அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி 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 ஆண்டவரே. ஓ, எங்களுடைய தகுதி அல்ல, எங்களுடைய தகுதி எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது. நீர் ஒருவரே உயிருள்ளவர், நீர் ஒருவரே எங்களை நேசிக்கிறவர், வழி இதுவே என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்து வழி நடத்துகிறவர். மீண்டும் ஒரு விஷயம், உம்முடைய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தங்கள் வாயிலிருந்து இவர்கள் பாடியிருக்கிறார்கள், இருதயத்திலிருந்து பாடியிருக்கிறார்கள். நீர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானானேன் ஆண்டவரே. இவர்கள் நீதிமான்களாய் வாழ, நீதிமான்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க உதவி செய்யும். உடைய வருகையிலே அநேகரோடு உம்மை சந்திக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி அந்த எலியா சொன்னது போல இந்த காலை வேளையில் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் ஐயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே ஐயா. அந்த தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 30வது அதிகாரம் 23வது வசனம். அல்லேலூயா. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? எப்பயுமே அப்பொழுதுன்னா எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்து வரணும். எதுவுமே வராமல் பைபிளை வாசிக்கிட்டே போனோம்னா அது வேஸ்ட்டு. ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கும்போது கூட ஒவ்வொருத்தவங்க வாசிக்கிறத பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும். நியூஸ் பேப்பரை என்ன செய்வாங்க? அவ்வளோதான் வாசி. ஓ இப்படியா இப்படியா இப்படி போட்டிருக்கே, நியூஸில் இப்படி வந்திருக்கே, ஒரு போன வாரத்து நியூஸ் பேப்பரை எடுங்க அப்படின்னு அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து வாசிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும்போது, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் என்ன தருவாரா? மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அப்படின்னு இல்லாமல் வாசிச்சுட்டு, ஆண்டவரே நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை எனக்கு தருவீர், அதற்காக ஸ்தோத்திரம்னு இல்லை. அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது? எப்பொழுது அவர் நான் விதைக்கும் விதைக்கு எப்போ அவர் மழையை கொடுப்பார், எப்போ அவர் ஆகாரத்தை தருவார். அல்லேலூயா. அதற்கு முன் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்தோம்னா 19 வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்பொழுது அப்படின்றதுக்கு எப்பொழுது நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
கேக்குதா? நம்ம காது கேக்குதா? காதுனா எந்த காது? இந்த 2 காதும் இல்லை. தோடு போட்ட காது, தோடு போடாத காது, அந்த காது கிடையாது. உள்ளான மனிதனுக்கு நேற்று ஞானஸ்தான உபதேச வகுப்பில் உள்ளான மனிதனை பற்றி தான் பார்த்தோம். உள்ளான மனிதனுக்கு, அந்த உள்ளான மனிதனுக்கு காது இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அங்கே இன்னும் உங்களுக்கெல்லாம் காதா இல்லை, எல்லாம் காது இல்லாமல் காது மல்குஸ் மாதிரி, மல்குஸ் காதை வெட்டின மாதிரி எல்லாம் காது வெட்டப்பட்டா வந்து நிற்கிறாங்க. காதுள்ளவன் கேட்க கடவன்னா உள்ளான மனிதனிலே ஒரு செவி கொடுக்கிற அனுபவம் இருக்கணும். உள்ளான மனிதனுக்கு என்ன இருக்கு? அந்த சத்தம் கேட்கணும். வலதுபுறமாய் சாயும் போதும். சாயாத மனுஷன் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? இன்னைக்கு பாட்டு கேட்டோம், காணாத ஆட்டின் பின்னே. இதெல்லாம் பயங்கர பழைய பாட்டு. என்ன ஆட்டின் பின்னேமா? காணாத ஆட்டின் பின்னே. கர்த்தர் என்ன செய்யறாரா? அதை தேடி அலைகிறாராம். சாயும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? வலதுபுறம் சாயிரோம், இல்லைன்னா இடதுபுறம் சாயிரோம். வலதுபுறம் சாயிரோம்னா நம்முடைய மாம்சத்தில் நடக்கிறது. இடதுபுறம் சாயிரன்னா பிசாசுக்கு செவி கொடுக்கிறது. எங்கிட்டோ ஒரு பக்கம் சாயும்போது வழி இதுவே, இதில் நடன்ற ஒரு சத்தம் உள்ளே கேட்குதா? அப்படி கேட்டுச்சுன்னா யாருக்கு கேட்குதோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. நான் சாயவே இல்லைன்றவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. நான்லாம் எங்கிட்டுமே சாய மாட்டேன், நான் கரெக்டாக நடப்பேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கரெக்டு தான். ஆனால் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எங்கிட்டாவது ஒரு பக்கம் என்ன செய்வோம்? சாஞ்சிருவாங்க. எப்போ சாய்வாங்க தெரியுமா? நல்லா ஓடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்படியே சாஞ்சிருவாங்க. போ, எந்த பக்கம் சாஞ்சிருவாங்க? வலது பக்கம் சாஞ்சிருவாங்க. போ, என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழணும்? இந்த பாரு அவங்க என்னை பார்க்குறாங்க, அதெல்லாம் என்ன சொல்லுது, அது என்னன்னு தெரியல, அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னைய சொல்லுது, இதெல்லாம் என்னைய சொல்லுது அப்படின்னு வலது பக்கம் சாஞ்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு ஆண்டவர் பிடிச்சி தூக்கி தட்டி நிற்க வச்சதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பாவம், ஒரு இச்சை, ஒரு உலக ஆசை, இல்லைன்னா ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு வீம்பு, ஒரு ஈகோ, இதெல்லாம் வரும். வந்தோடனையும் அங்கிட்டு சாயிறது. இப்படி ஏதாவது ஒரு பக்கத்தில் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யுமா? கேட்கும். கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டு. இது வந்து விக்கிரக ஆராதனையில் உள்ளவங்களுக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாவத்தை சீ போ அப்படின்னு தள்ளி விடணும். என்ன சொல்லணும்? சீ போ. யாராவது போய் உங்க சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சீ போ, சீ போன்னு சொல்ல சொன்னாங்க. எதை சீ போன்னு சொல்லணும்? வலது பக்கம் நம்மளை எது சாய வைக்குதோ, இடது பக்கம் எது நம்மளை சாய வைக்குதோ அதை பார்த்து சீ போ அப்படின்னு நம்ம சொல்லணுமா? அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது தான் என்ன நடக்குமா? நிலத்தில் விதைக்கும் விதைக்கு. நம்ம யாரை பார்த்து சீ பண்ணுவோம்? பிரியா சொல்கிறப்ப உட்காந்துருக்கப்ப தான் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட உண்மைதான், ஆனால் 100க்கு 100 உண்மை கிடையாது. யாரை பார்த்து சீ பண்ணுவோம்? முதல்ல சொல்கிற ஆள், முதல் பலியாடு யாருன்னா பிள்ளைங்க தான். பிள்ளைங்கள தான் சீ போங்கிட்டு. அப்புறம் யாரை சொல்லுவோம்? நமக்கு பிடிக்காதவங்கள, யாரையாவது ஒருத்தர் பேரை எடுத்தாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், சீப்போ அப்படிங்கிறது. மனிதர்களை சீப்போன்றது, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலாம் ஒரு சமயம் நம்மளை சொல்லிக்குவோம். சீ என்னடா இது சீப்போன்னு எதை சொல்லணும்னா, எது நம்மளை சாய வைக்குது? டிவி நம்மளை சாய வைக்குதா? டிவியை பார்த்து சீப்போ. செல்ஃபோன் நம்மளை சாய வைக்குதா? செல்ஃபோனை பார்த்து சீப்போ. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை சாய வைக்கிறானா? சாய வைக்குதா?
அந்த ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்லணும்? சீ போய் இயேசுவின் நாமத்தினால். நேராக போய் சொல்லக்கூடாது. நேராக போய் என்ன செஞ்சிடக்கூடாது? சீ போன்றக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே ஒரு யுத்தம் என்ன செய்யணும்? ஆமாம், சீ போ இயேசுவின் நாமத்தில், என் எல்லையை விட்டு போ, என் பக்கத்தில் நீனே வராத இயேசுவின் நாமத்தினால். எதை சீப்போன்னு சொல்ல தெரியணுமோ அதை சொல்லணும். இன்னைக்கு யோசிங்க, நீங்கள் எதை பார்த்து சீப்போன்னு சொல்லாமல் இருக்கிறீங்க இன்னும். அதை என்ன செய்யணும்? யோசித்து எந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ. ஒருத்தர் சொன்னால், நான் ஞானசானம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் சினிமா பார்க்குறேன், என்னால் விட முடியல. சூப்பர், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். உங்களை யார் என்ன செய்ய சொன்னது? ஞானசானம் எடுக்க சொன்னது. அல்லேலூயா. சீப்போன்னு அதை சொல்ல தெரில. போன வாரம் ஆரம்பித்து விட்டாச்சு, ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்ச விட்டாச்சு. ஒரு விசுவாசிக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் என்று எது இருக்குதா? ஒரு விசுவாசிக்கு ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு விசுவாசிக்கு ஒரு 2 நேரம் நல்ல நேரம். எத்தனை நேரம்? 2 நேரம். பைபிளில் எழுதியிருக்கான்லாம் கேட்காதீங்க, பைபிள்லாம் இல்லை. உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். போதனை வேற, உபதேசம் வேற, ஆலோசனை வேற. இது ஆலோசனை, இது போதனை கிடையாது. போதனைன்னா பைபிளில் என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறது போதனை. பைபிளில் இருக்கிறத வச்சு ஒரு சில காரியங்களை அடிப்படையாக கொண்டு போதிக்கிறது உபதேசம். இது என்னது? ஆலோசனை. 2 நேரம். என்ன நேரம் தெரியுமா? ஒரு விசுவாசி ராத்திரி படுத்து இந்த கண்ணை மூடுற கடைசி நேரம் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணை மூடுற கடைசி நேரம் அது இல்லை, அந்த நேரம் இல்லை. ஒரு நாளில் ராத்திரி கண்ணை மூடி தூக்கத்திற்குள் போகிற அந்த கடைசி அரை மணி நேரம் ரொம்ப 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 நல்ல நேரம். இது எங்கள் பாஸ்டர்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இது. எப்படின்னா, அறிவியல் பூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான காரியம் இது. அறிவியல் தான் ஞாபகம் வருது. போன வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சந்திர ரோகியை குறித்து பார்த்தோம். சபானா சாட்சி சொன்னிச்சு. இத்தஜபல்ல ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன சொன்னிச்சுன்னா, 2 வருஷம் நான் படித்ததை 1 மணி நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லி கொடுத்துறா. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சான் அதுக்கு. ஒரு 2 மாதமாகவே அதுக்கு வந்து அதை இன்னொரு ஒரு இதில் டிபார்ட்மெண்ட்டில் போட்டதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஆண்டவர் இந்த சந்திர ரோகியை குறித்து சொல்லி எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? மன தெளிவை கொடுத்துட்டார் அப்படின்னு. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட காரியம். என்னன்னா, ஒரு மனிதன் தூங்குறதுக்கு கடைசி நேரத்தில் தூக்கத்துக்குள்ளே போகும்போது அவன் என்ன யோசிக்கிறானோ, அவன் என்ன சிந்திக்கிறானோ, எதை பார்க்குறானோ, எதை பற்றி பேசுகிறானோ அது அப்படியே அவனுடைய ஆள் மனதில் ரெக்கார்ட் ஆயிரும். உள் மனசில் அது என்ன செய்யணும்? நம்ம அதை தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? உள்ளான மனிதன், உள்ளான மனிதன்றோம். அது போய் எங்கே போயிடுது? ஆள் மனசில் போய் ரெக்கார்ட் ஆயிரும். நீ மீதி நேரமெல்லாம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு பாடலாம். ஆனால் படுத்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு எல்லா காரியங்களும் முடித்ததுக்கப்புறம் வந்து பாயிலையோ கட்டிலையோ பெட்டிலையோ எதுலேயோ ஒன்றில் படுக்கிறோம். படுத்தோடனே எடுப்போம் பாருங்கள் ஆயுதத்தை, கொல்லிக்கட்டையை. இதுக்கு நிறைய பேர் வச்சுருக்கேன் நான். ஒன்று கொல்லிக்கொட்டை, இல்லோட நாய் தட்டு, நாய் சாப்பிட்ற தட்டு. இந்த கொல்லிக்கட்டையை அப்போ தான் எடுப்பாங்க. நேரம் அப்போ தான் என்ன செய்யும் இருக்கும் அநேகருக்கு. எடுத்து பார்க்க ஆரம்பித்தா என்ன பார்க்கணுமோ, ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வெளியே வரணும். முடியாது. அது அப்படியே அடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன வந்துடும்? தூக்கம் வரும். அப்படியே கொல்லிக்கட்டையை வச்சுட்டு படுத்துருவோம். அது மனசில் அப்படியே பதிஞ்சு எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ அதுதான் நான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1/2 மணி நேரம் ரொம்ப விலையேற பெற்ற நேரம் நமக்கு.
அந்த நேரத்தை தயவு செஞ்சு எந்த காரியத்தை கொடுத்துடாதீங்க. ஆகாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. ஏதோ குடும்ப பிரச்சனை, காலையிலேருந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனையே ராத்திரி படுக்க போகும்போது பேசாதீங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுங்க. இல்லையா காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, படுங்க. படுக்க போகும்போது நம்ம அண்ணன், தம்பி, மாமா, சித்தப்பா இவங்களை பற்றிலாம் யோசிக்காமல் ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, ஒரு சிலருக்கு அவங்க மேலே கூட பொறாமை வருது. யார் மேலே? தாவீது மேலே. ஒருத்தர் தாவீதுக்கு மட்டும் அவர் மன்னிப்பாராம். அவர் என்ன தாவீது, அட பாவி, தாவீதே இந்த பாடுபடுறாருன்னா உன் கூட பிறந்தவங்க உன்னை பெற்றவங்கெல்லாம் என்ன கதி ஆகுறது? தாவீதுக்கு மட்டும்தான் செய்வாரா? என் தாவீது செய்யாதையா நாங்கள் செஞ்சுட்டோம்? தாவீது செய்யாதையா நாங்கள் செஞ்சுட்டோம்? பேதுரு மாதிரியா நாங்கள் செஞ்சுட்டோம்? அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யல, எங்களை மட்டும் கொட்டிக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். நீ எப்போ நீ தாவீதை புரிஞ்சுக்கிறது? எப்போ நீ பேதுருவை புரிஞ்சுக்கிறது? எப்போ நீ இயேசுவை புரிஞ்சுக்கிறது? அவங்களையே புரிஞ்சுக்க முடியலன்னா நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த கடைசி அரை மணி நேரம் எந்த கசப்பான காரியங்களையும் யோசிக்கக்கூடாது. நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி வந்துட்டாங்க. ஒரு சிலர் அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. எப்படி தூங்குவாங்க? அழுதுகிட்டே. என் கண்ணீரால் என் படுக்கையை நான் என்ன செஞ்சேன்? வேணா, படுக்கையை கண்ணீரால் என்ன செய்வேனா? அழுகணுமா? எந்திரிச்சு உட்காந்து நல்லா அழுது முடிச்சுட்டு வந்து படுத்துட்டு ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்திட்டு, இல்லையா உங்களால் மகிமைப்படுத்த முடியலையா? ஏசப்பா அதான் என் படுக்கையில் என் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தேன். எப்படிங்க அமர்க்க முடியும்? படுக்கையில்னா என்ன அர்த்தம்? படுத்திருந்தா தானே படுக்க. படுக்கையில்னா படுத்தாச்சு. படுத்ததுக்கு அப்புறம் இருதயத்தில் பேசுறதுக்காக எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாராம். அல்லேலூயா. இருதயத்தில் எப்படிங்க பேச முடியும்? நமக்குள்ள வாசமாக இருக்கிற இயேசுவோட என்ன செய்ய முடியும்? கடைசி அரை மணி நேரம் அவருக்கு கொடுத்துருங்க. எங்கள் வீட்டில் காலையில் தான் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், 5:30 மணிக்கு. ராத்திரியில் ஒரு அரை மணி நேரம் பண்ணலான்னா காலையில் பண்ணுறோம்ல, நைட்டு அவங்கவுங்க தனியாக என்ன செய்யலாம் பண்ணிக்கலாம். வேணா நைட்டு என்ன செய்வோம், அப்படி பண்ணுவோன்னா ரொம்ப அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் நைட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்கவுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த காரியத்தை சொன்னதுக்கப்புறம் அரை மணி நேரம் யாருக்கு கொடுக்கணும்? தூங்கும்போது அரை மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் இருந்தால் படுத்துக்கிட்டு யோசிக்கிற ஒவ்வொரு யோசனையும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ராத்திரி படுக்கையில் படுத்துட்டு என்ன யோசிக்கிறோம் அதுதான். நாம் படுத்துட்டு நல்ல யோசனையாக யோசிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். ஆசீர்வாதம்னா நினச்சிக்காதீங்க, என்னடா அது ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் வேணான்னு யாராவது சொல்கிறீங்களா? வேணான்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் எப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. அப்படி கிடையாது. ஆசீர்வாதத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சகலமும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு? அடங்கிருச்சு. நம்முடைய திருச்சபைக்கு கூட ஆண்டவர் மிஸ்பா பிளெஸ்ஸிங் சென்டர்னு அந்த இதுக்கு பேர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. என்ன சென்டரா? மிஸ்பா பிளெஸ்ஸிங் சென்டர், ஆசீர்வாத மையம். அப்போ ஆசீர்வாதமான சிந்தனைகள் எப்போ இருக்கணும்? தூங்கும்போது இருக்கணும். தயவு செய்து தூங்கும்போது ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்க வேணாம். அப்புறம் என்னது அப்படி பார்க்கணும்? ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமாக நான் யூடியூப்பில் பார்க்கணுன்னா உட்காந்து அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் எதை பற்றி யோசிக்கணும்? நல்ல பாட்டு. நைட்டு தூங்குற வரைக்கும் ஆரணும். இந்த பாட்டை தான் காணாத ஆட்டின் பின்ன தான், அந்த ஆட்டின் பின்ன இது போயிட்டு இருந்துச்சு. அப்பயும் சத்தம் போட்டேன், அதுக்கும் சத்தம் போட்டேன். காதுல இருந்து எதை கலட்டு? அதை கலட்டிட்டு மெதுவாக சவுண்டு வச்சு கேளு. காதுக்குள்ளே எப்பயுமே அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கிட்டே இருந்தோம்னா மூளை என்ன செஞ்சிடும்? அஃபெக்ட் ஆகிடும். அப்புறம் நான் ஏசப்பா உங்களை தானே நம்பியிருந்தேன், ஏசப்பா சொல்லுவோம். உனக்கு காதில் யாரை மாட்ட சொன்னது? இதோ வேறு வழி இல்லாமல் படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? மாட்டலாம். ஒரு பாட்டு கேட்குறோம், ஒரு மெசேஜ் கேட்குறோன்னா கூடுமான வரைக்கும் இதில் தான், இதுக்கு தான் முதலிடம். எதுக்கு? பைபிளுக்கு தான் முதலிடம். நான்லாம் ஃபோனில் ஒன்று கேட்குறேன் அப்படின்னா அதிகபட்சம் எதை தெரியுமா கேட்பேன்? பைபிள் வசனத்தை மட்டும் தான் கேட்பேன்.
இந்த மெசேஜ் பாட்டு அதெல்லாம் ரொம்ப விரும்பி என்ன செய்ய மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், அப்படியே நான் ரொம்ப மெசேஜை விரும்பி கேட்கணும், நம்ம சர்ச்சு மெசேஜ் தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதை தவிர அந்த ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்க பாட்டு, அவரோட ஒர்ஷிப் இதை கேட்பேன். ஆனால் எதையுமே ராத்திரி தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது. ராத்திரி படுத்துட்டா, இயேசுவே ஆவியானவரே என்னை நிரப்புங்க, இந்த நாள் முழுவதும் என்ன வழி நடத்துனீங்களே. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு விஷயமே இல்லைன்னு சொல்கிறவங்க இன்னும் ரசிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். பேசிக்கிட்டே என்ன செய்யணும், அவர்கிட்ட பேசிக்கிட்டே என்னப்பா ஆண்டவரே எல்லா விசுவாசிகளையும் ஒப்பு கொடுக்குறேன், எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்குறேன். இந்நேரம் எல்லோரும் தூங்கியிருப்பாங்களா, எத்தனை பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இப்படியே பேசுங்க, பேசிக்கிட்டே தூங்கிடணும். தூங்கிட்டோம்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கிற வரைக்கும் உங்கள் ஆத்மா தூங்கவே தூங்காது. ஆத்மா என்ன செய்யாது, ஒரு பொட்டு கூட தூங்காது. அது முழிச்சிருந்துக்கிட்டு அது கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கடைசி 1 மணி நேரம், முதல் 1 மணி நேரம், அட்லீஸ்ட் குறைஞ்சது கடைசி அரை மணி நேரம் படிச்சுக்கிட்டே தூங்காதீங்க. பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே தூங்காதீங்க. அது எவ்வளவு பெரிய படிப்பாக இருந்தாலும் சரி, அது நீட்டாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, 10ஆம் கிளாஸாக இருந்தாலும் சரி, 12ஆம் கிளாஸாக இருந்தாலும் சரி, பாட புத்தகத்தை பக்கத்திலே வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் அப்படியே படுத்தோன்னே அந்த தாய்மார்களுக்கு இருக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, பிள்ளைகளை நாசமாக்குற அன்பு. அது வந்து ஐயோ பிள்ளை படிச்சுக்கிட்டே தூங்கிருச்சு அப்படின்னு புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுமா இந்த சாப்பிடு படிக்கையில சோறை ஊட்டி படுக்க வைக்கிறது. ஹார்லிக்ஸை கொடு, ஓங்கி மண்டையில் ஒரு படம் என்ன எடுத்து புக்கு நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும் போதா, படுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், படுக்கணும். இல்லம்மா நாளைக்கு பரிச்சை ஃபெயிலா போ. நான் இப்படி தான் சொல்லுவேங்க, கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். என் பிள்ளைங்க பிள்ளை சொன்னிச்சிங்கன்னா, மா நாளைக்கு பரிச்சைம்மா, என்னம்மா ஃபெயிலா போயிரு, இப்படி தான் சொல்லுவேன். அன்பா இல்லை தங்கம், நீ படிக்கிறத விட ஜபிக்கணும்டி தங்கம், அப்போதாண்டி நீ அப்படிலாம் எனக்கு பேசவே தெரியாது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படி பேசணும்னு. ஒருத்தவங்களை பார்த்து, ஒரு பாஸ்டர்மாவை பார்த்து அப்படியே இது நடிக்குதா உண்மையாக பேசுதான்னு முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பிள்ளைங்களை அப்படி தான் செல்லம் வாயா, ஆனால் பிள்ளைங்களெல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, வாயா சாப்பிடுடி தங்கம், உட்காருடி செல்லம் அப்படி பார்த்துட்டு வந்து எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. நம்மளும் நம்ம பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும், அப்படி பேசணும்னு ட்ரை பண்ண. ஒரு நாள் கூட நம்ம வண்டி ஓடலை, ஒரு நாள் கூட என்ன செய்யலை, ஓடலை. எனக்கு வேணும் பரிச்சை அப்படின்னா இப்போ ஃபெயிலாக போயிரு, ஒன்றும் நஷ்டம் இல்லை, அடுத்த வருஷம் எழுதிக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை மிஸ் பண்ணேன்னா திரும்ப பிடிக்கிறது கஷ்டம். ஒரு வருஷம் ஃபெயில் ஆனால் அடுத்து எழுதி பாஸ் ஆகிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன், விசுவாச வார்த்தையெல்லாம் அது வந்து இதிலெல்லாம் உதவாது. கண்டிப்புலாம் விசுவாச வார்த்தை இருக்கவே இருக்காது. நான் வேணால் கண்டிக்கும் போது ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன், ஓடியே போயிடுவீங்க. ஐயோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது சொல்லுவீங்க, இதுக்கு நான் பிள்ளையா பிறக்காதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே தூங்குதுன்னு புத்தகம் நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு படுத்து தூங்கணும்ல, படிச்சுட்டே தூங்கிடுச்சுன்னா அடிச்சு எந்திரி, படித்து முடிச்சுட்டு எல்லாம் எந்திரி மூஞ்சியை கழுவிட்டு வா, கழுவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பைபிளை படி, ஒன்றத்துக்கும் உதவாதுக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை வச்சு படிச்சு இல்லை, இதை உட்காந்து படி அப்படின்னா அது படிக்க மாட்டேங்கும். அப்போ தான் மக்கர் பண்ணும், படித்தாதான் நீ படி அப்படின்னு தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டு படிக்க வச்சு பிள்ளைய தூங்க வைங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயும் புத்தகத்தை தூக்கும், ஒன்று புக்கை தூக்கும், ஒன்று நோட்டை தூக்கும், ஒன்று எதை தூக்கும், ஃபோனை தூக்கும், எல்லாம் தூக்கும்மா. இது போயிருக்கான்னு பார்க்கணும், அது போய் எது போகுதோ வருதோ நீ என்ன செய்ய. கடைசி அரை மணி நேரம், முதல் 1 மணி நேரம், இந்த நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் கண்ணை திறந்த உடனேயும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணி படுக்கிறீங்களா, முடியல 4:30க்கு எந்திரிக்கீங்களா, பரவாயில்ல, எந்திரிச்சோடனே ஆண்டவர் கொடுங்க. இல்லை 5 மணி ஆயிடுச்சு, பரவாயில்ல, எந்திரிச்சோடனே ஆண்டவர் கொடுங்க. ஐயோ 6 மணி ஆயிடுச்சு சிஸ்டர், ஐயோ பரவாயில்ல, நீ 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடு. இல்லை கொடுக்க முடியாது, வேலைக்கு போகணும், வேலைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காரு, வேலைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காரு. முதல்ல உன் கடமையை, ஆவிக்குரிய கடமைக்கு உன் ஆத்மாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறமா எங்கே போ, வேலைக்கு போ. நேற்று ஞானஸ்தான கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள்லாம் உண்மையாகவே எனக்கே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடைக்கலையே உபதேசம்.
ஏன் போன தடவை நான் எடுத்தவங்களுக்கோ முன்னாடி எடுத்தவங்களுக்கோ அவங்களுக்கு கூட நேற்று ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார், ஆத்துமாவை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடு அப்படின்னார். அல்லேலூயா. ஞானசானம் எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமா? ஆத்துமாவை பார்த்து கொள்வது எப்படி, சுகர் வராமல் பார்த்துக்கிறது எப்படின்னு தெரியும், எதை சாப்பிட்டா எது வராது இதெல்லாம் தெரியும். ஆத்துமாவை எப்படி பார்த்து கொள்வது. அல்லேலூயா. ஆத்துமா கரைபடாமல் இருக்கணும்னா தூங்கும்போது ஒரு கெட்ட கனவு ஒரு சிலருக்கு இப்போ சொல்லுவாங்க, நான் நைட்டு இதை நினச்சிக்கிட்டே படுத்திருந்தா கனவு வந்துச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எதையாவது நினச்சிட்டு படுப்போம், யாரையோ பற்றி யோசிச்சுட்டு படுப்போம், அவங்களே கனவுல வர மாதிரி இருக்கும். அது என்னன்னா நம்முடைய உள் மனசில் அது ரெக்கார்ட் ஆயிரும். காலையில் எந்திரிக்கும் போதும் சரி படுக்கும்போதும் ஒரு காரியம் சரி சீ போ என்று எதை சொல்ல வேணும்னு இப்போ தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் தேவையில்லாத வருதோ அதை சீப்போன்னு சொல்லணும். அது படிப்பாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அதை என்ன சொல்லணும்? சீ போ. காலையில் எந்திரிச்சோடனே 1 மணி நேரம் என்னது கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். இந்த 2 நேரமும் சீ போ சொல்ல நமக்கு தெரியணும். தேவனை விட்டு நம்ம வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய பண்ணுற காரியம் எதுவோ அதை பார்த்து என்ன சொல்ல தெரியணும்? சீ, அதெல்லாம் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை விட்டு நம்மளை விளக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்போ என்ன சொல்லிடணும்? சீ போ. வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டுக்காரர சீ போ என்ன ஜெயா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. எதை சொல்லணுமோ அது சொல்லணும். சரி, அப்படி சொன்ன உன்னையும் அப்பொழுது உன்னை வலதுபுறமா உன்னை சாய வைக்கிற விஷயம் எதுவோ இடதுபுறம் சாய வைக்கிற விஷயம் எதுவோ அதை பார்த்து சீ போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா இதே வசனத்தினுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாம். ஏன்னா இந்த வசனத்தினுடைய ஒரு முதல் பகுதியை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆண்டவர் 2 தராராம். என்ன தராராம்? மழையையும் தந்துட்டு ஆகாரத்தையும் தராரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. மழையை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? போ மழை தருகிறேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு பெய்ய வைக்கல, மழையும் கொடுத்துட்டு அந்த நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. நிலத்தின் பலனை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? நிலம். ஆண்டவர் இந்த விதையை பற்றிய உவமையை சொல்லும்போது சொல்லுவார், நிலம் உலகம். நிலம் என்னது? உலகம். இந்த உலகத்திலே நீ படுகிற பிரயாசங்களுக்கு, நீ செய்கிற வேலைக்கு, உன்னுடைய உழைப்புக்கு, உன்னுடைய முயற்சிகளுக்கு ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன காரியம், ஒரு சோறாக்கி ஒரு குழம்பு வைக்கிற, அது நிலத்தில் விதைக்கிற விதை, அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு வியாதியை விளக்குறவர் நம்ம சமைக்கிற அந்த சாப்பாட்டை ஆசீர்வதிச்சு எல்லா வியாதியும் விலகுற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த சாப்பாட்டில் கொடுத்தாருன்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம் இல்லை? வேலைக்கு போய் நான் லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்றத விட நான் செஞ்சு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா சாப்பிடுங்க பாஸ்டர். ஐயோ சுகர் எனக்கு வேணாம். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் சின்ன வயசு தான். எங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். அவர் 2 கூடயே சாப்பிட்டாரு. நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அந்த பாஸ்டருக்கு கொடுத்தோன்னே ஐயோ நான் சாப்பிட மாட்டேப்பா அப்படின்னாரு. ஐயோ நானே சாப்பிட மாட்டேன், அதில் சுகரு, நான் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், தைரியமாக சாப்பிடுங்க பாஸ்டர், கர்த்தர் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். சாப்பாட்டு மேலே ஒரு இச்சையோடு அப்படியே தின்னுக்கிட்டே இருந்தோம்னா தான் வியாதி. ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை புசின்ட்டார். இங்கே போகும்போதே நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறது, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் எனக்கு மட்டன் செய், நான் மீன் சாப்பிட மாட்டேன் எனக்கு சிக்கன் செய், நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் எனக்கு மீன் செய். இப்படி சொல்ல சொன்னார் ஆண்டவர் எங்கேயாச்சும்? எனக்கு சுகரு எனக்கு இனிப்பு கம்மியாக போடு, எனக்கு ப்ரெஷரு எனக்கு நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்று, அப்புறம் என்னது எனக்கு கொலஸ்ட்ரால் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் எனக்கு மீன் மட்டும் கொடுங்க.
எதையுமே சொல்லாமல் போகணும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை ஸ்தோத்திரத்தோடு புசிச்சோம்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கே போக வேணாம். இதுதான் நமக்கு மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரயாசங்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன பிரயாசம், கர்த்தருக்காக செய்கிற பிரயாசம், ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு, ஆண்டவருக்காக. நேற்று பார்த்தீங்கன்னா ஞானஸ்தான கிளாஸில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவங்க 6 பேர் வந்திருக்கிறாங்க. எடுத்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க. சதீஷ் வந்திருக்காப்புல, மேகா, டிராவிடு எல்லாம். ஜூடு வந்து கேட்குறான், இவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துட்டோம், இருந்தாலும் அந்த ஞானஸ்தானத்தை குறித்த அந்த சத்தியத்தை இன்னும் ஒரு தடவை கேட்போன்னு வந்தோம். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பிரயாசம். இதுக்கு பேர் தான் ஞானஸ்தான கிளாஸ்க்கு நீங்கள் நான் எடுத்துட்டேன், நான் எதுக்கு போகணும்? நான் அதுக்காக அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி குற்றப்படுத்தலை. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் எப்படி இருக்கிறது? தாகமாக இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுக்குறார். நீ நிலத்திலே விதைக்கும் விதைக்கு, நீ படுற பிரயாசத்துக்கு, நீ அலைகிற அலைச்சலுக்கு, நீ வடிக்கிற கண்ணீருக்கு ஆண்டவர் கண்டிப்பாக பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பலன் கொடுக்காத தேவன் அல்ல. ₹1 ஒரு ஏழைக்கு கொடுத்தோம்னா ஆண்டவர் பார்ப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். எந்த பிரயாசப்பட்டாலும் ஏன் இவ்வளவு, ஏன் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறீங்கல்ல, நீ நிலத்தில் விதைக்கும் விதை படிக்கிறீங்கல்ல, உட்காந்து அந்த படிக்கிற படிப்புக்கு, அந்த உழைப்புக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். உட்காந்து எழுதி எழுதி பார்க்குறீங்கல்ல, ஓடுறீங்கல்ல, டியூஷனுக்கு போகிறேன்னு ஓடுறீங்கல்ல, ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஓடுறீங்கல்ல, வீட்டில் வந்து படிக்கிறீங்கல்ல, அதோட கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டு படிக்கிறீங்கல்ல, உங்கள் படிப்பு அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல மார்க் ஆண்டவர் கொடுப்பார். அதான் நீ நிலத்திலே விதைக்கும் விதைக்கு. நிலத்தில் விதைக்கிறவங்க உடனே வேலைக்கு போகிறது, சம்பளம் வாங்கிட்டு வர்றது அது இல்லை. அதுவும் தான் நீங்கள் செய்கிற வேலையை என்ன செய்வார்? ஆசீர்வாதம். அதான் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு வேலையையும் அவர் தான் கொடுப்பாரு, ஆகாரத்தையும் அவர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் என்ன செய்கிறாராம்? மழையை தருவாராம். மழையை மட்டும் பெய்ய வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டாராம். நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவாராம். சரி, ஏதோ ஆகாரத்தை கொடுத்துட்டோன்னு விட்டுற மாட்டாராம். அந்த ஆகாரம் எப்படி இருக்குன்னா கொழுமையாக இருக்குமா, புஷ்டியாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஆகாரத்தை தருவாராம். உன் ஆடு மாடுகள் எப்படி செய்யுமா? நல்லா சாப்பிடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மாடுகளே கொழுமையாக சாப்பிடுது அப்படின்னா நம்மளை ஆண்டவர் எப்படி வைப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இது நல்ல ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நிலத்தில் விதைக்கும் விதைக்கு கர்த்தர் மழையை தருவார் அப்படின்னா, ஒரு விதையை கொண்டு போய் நம்ம நிலத்தில் விதைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல நல்ல நிலம் தேவை. என்ன தேவை? நல்ல நிலம் தேவை. விதையை கையில் கொடுக்குறோம். இப்போ ஒரு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு விதைகளை கொடுத்து அனுப்புகிறோம். போய் விதைங்க அப்படின்னா ரோட்டில் போகிற வழியில் எங்கேயாச்சும் இப்படி வீசி விட்டு போவீங்களா? முதல்ல அதை எங்கே விதைக்கணும்? காலையில் ஓலையூரில் பார்த்தோம், உங்கள் நிலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பண்படுத்துங்கள் அப்படின்னு பார்த்தோம். எந்த நிலத்தை அப்படின்றப்ப உண்மையும் நன்மையுமாகிய இருதயமாகிய நிலம்னு சொல்லி ஓலையூரில் பார்த்தோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ள இருதயமாகவும் நன்மையுள்ள இருதயமாகவும் இருக்கணும். உண்மையுள்ள இருதயம்னா கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நன்மையுள்ள அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவங்களோ ஏற்றுக்கொள்ளாதவங்களோ, நமக்கு ஒரு சில காரியங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டப்பே பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வருவாங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏசப்பா இது முழுசாக கர்த்தருக்குள்ளே வந்தோடனே நடக்கட்டும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார். அதில் நன்றி சொல்ல யார் வந்தது? ஒரு ஆள்
தான் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த 9 பேர் என்ன செய்ய மாட்டாங்க, நன்றி கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு தெரியும். அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். துரோகிகளுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. துரோகிகள், நன்றி இல்லாதவர்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை தருகிற தேவன். அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா, நன்மையுள்ள இருதயமா இருக்கும். உண்மையும் நன்மையுமான இருதயம். என்னதான் அவங்க கெட்டவங்களாவே இருக்கட்டும். ஒரு பிள்ளை படிக்காத பிள்ளையா இருக்கும், சுத்தமா படிக்காது, ஆனா மார்க் எடுத்திருக்கும். இது எப்படி மார்க் எடுத்துச்சு, இது படிக்கவே படிக்காதே அப்படின்னு சொல்லக்கூடாது. படிக்காத பிள்ளையானாலும் அந்த பிள்ளைக்கு மார்க்கை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையுள்ள உண்மையும் நன்மையுமான இருதயம்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாலை வேளையில நாம என்ன பார்க்க போறோம்னா, நாம நிலத்திலே விதைக்கிற அந்த விதை, அதை விதைக்கிற அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். ஏசாயா 32:20. நீர் வளம் பொருந்திய இடங்களிலே விதை விதைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலத்திலே விதைக்கும் விதைக்கு நான் மழையை தருவேன், அதன் பலனாகி ஆகாரத்தை தருவேன்றாரு. அப்ப நாம விதையை விதைக்க வேண்டிய நாம எந்த நிலத்துல விதைக்கணுமா, நீர் வளம் பொருந்திய இடத்திலே விதைகளை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. நீர் வளம் அப்படின்னா, நேற்று ஞானஸ்தான உபதேச வகுப்புக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த நீர் அப்படி தண்ணீர்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இந்த சரீரம் வாழ வேண்டுமானால் என்ன வேணும், காற்று, தண்ணீர், உணவு. ஆத்துமா வாழணும் அப்படின்னா அதுக்கு 3 காரியம் வேணும்னு பார்த்தோம். காற்று அப்படின்றப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய ஒத்தாசை. தண்ணீர் என்பது தேவனோடு தங்கி இருக்கிற உன்னதமான ஜெப அனுபவம். உணவு என்பது தேவனுடைய வார்த்தைன்னு பார்த்தோம். இப்ப நீர் வளம் வசனம் சொல்லுது, தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். மரங்களை பார்த்தீங்கன்னா ஆத்து ஓரத்தில் இருக்கிற மரம் எப்படி இருக்கும், நல்லா செழிப்பா பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா ஆத்து ஓரத்தில் இல்லாம எங்கிட்டாவது ஒரு வறண்ட பூமியில இருக்கிற மரம் எப்படி இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்காது. அதுபோல நீர் வளம் பொருந்திய இடம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிற மனிதர்களை குறிக்கும். விதை விதைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிறவங்க. நீர்வளம் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கிறது, தேவனுடைய பாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது, ஜெப வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. விதை விதைக்கிற மனிதன் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் விதையை கொடுத்தார், நான் போய் விதைச்சிட்டேன் அப்படின்னு இல்லை. ஜெபம் இருந்தால் மட்டும்தான் நாம விதைக்கிற விதைக்கு மழை கிடைக்கும். ஜெபம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கோழி பார்த்தீங்கன்னா முட்டையிடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவில்லாத 6 அறிவு கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு காரியம். அதுக்கு எவ்வளோ ஒரு அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு பாருங்களேன். நான் அன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன செய்யுது, முட்டையிட்டு அந்த முட்டை மேலே போய் ஏறி என்ன செய்யுது, உட்கார்ந்து அடக்காக்குது. அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அடக்காக்கணும்னு? வேகமா வருது, ஓடி வந்து என்ன செய்யுது, உட்காந்துக்குது. அதை அந்த அடையில இருந்து அதை தூக்கணும்னா விட மாட்டேங்குது, கத்துது. மல்ல கட்டி எடுத்து உள்ளுக்குள்ள எத்தனை முட்டை இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு அதை கீழே வச்சா மறுபடியும் ஓடி போய் என்ன செஞ்சுக்குது, உட்காந்துக்குது. அந்த முட்டை தான் தேவனுடைய வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த அடை காக்கிற கோழி தான் நாம உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவம். அல்லேலூயா. முட்டையை விட்டுட்டு கோழி பாட்டுக்கு ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓடி போயிடுச்சுன்னா அந்த முட்டை என்ன ஆகாது, கோழி குஞ்சா மாறாது. நான் முட்டை விட்டேன்னா, நான் 20 முட்டை விட்டேன், 21 முட்டை விட்டேன்னு கோழி என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான், பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதே போலதான் ஆண்டவர், நீ நிலத்திலே விதைக்கும் விதை அப்படின்றப்ப, விதைன்றது தேவனுடைய வசனம். உண்மையின் நன்மையான இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை நாம் விதைக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத விதை செத்த விதை. ஒரு சில விதைகளை நாம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க நினைக்காதீங்க, என்னடா எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்னு சொல்லாது. ஜெபம் என்பது நம்முடைய மூச்சு. மூச்சு இருந்தாதான் என்ன இருக்குன்னு அர்த்தம், உயிர் இருக்குன்னு.
கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜெபத்திலே நீங்க அறிக்கை செய்யுங்க. அப்படி அறிக்கை செய்யும்போது அவர் அந்த விதைக்கு மழையை தருவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 126:5-6 வாசிக்கலாம். விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் விதையை சுமந்து கொண்டு அழுதுகிட்டு இருக்கிறோம்? விதை என்பது தேவனுடைய வார்த்தைன்னு நமக்கு தெரியும். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் என்ன செய்கிறான்? அழுது கொண்டு போகிறான். ஆனாலும், அந்த ஆனாலும்ன்ற வார்த்தையெல்லாம் பைபிளில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பச்சை இங்கில் கோடு போட்டு வச்சுக்கணும். ஆனாலும் ஒரு திருமணம், ஒரு பெண் பார்க்க போறோன்னு வச்சுக்கோங்க. பொண்ணை பற்றி விசாரிக்கிறோம். அந்த பொண்ணு எப்படிங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. பொண்ணா நல்ல பிள்ளைங்க, நல்லா சமைக்குங்க. அப்படியா? ரொம்ப ஆள் எப்படி இருக்கும்? ரொம்ப அடக்கமான பிள்ளைங்க, அமைதியான பிள்ளைங்க. அப்படிங்களா? நல்லா படித்த பிள்ளைங்க. அப்படிங்களா? ஆனான்னு சொல்லிட்டு என்னான்னு சொல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை எடுப்போமா? ஐயோ, அந்த ஆனான்னு சொன்னாங்க, ஆனான்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் அழுது கொண்டு போகிறான். விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் அழுகதான் செய்யறான், கண்ணீரோட தான் இருக்கான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் வடிக்கிற கண்ணீரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கம்பீரமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம கண்ணீர் அப்படியே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் போகாது. நம்ம கண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு இருக்கு. விதையை சுமக்கிறவன் என்ன செய்கிறான்? அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் அந்த அழுகை நிரந்தரம் இல்லை. அவன் கம்பீரத்தோடு அறுத்த அரிகளை என்ன செய்வான்? சுமந்து கொண்டு வருவான். எந்த காரணத்துக்காக அழுகிறீங்களோ, எது இல்லைன்னு அழுகிறீங்களோ, இல்லைன்னா எது இருக்குன்னு அழுகிறீங்களோ, இது ஏன் ஆண்டவரே இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு அழுகிறீங்களோ, இல்லை சரீர பலவீனத்தினால அழுகிறீங்களோ, இல்லை யாரோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை கேட்டு அழுகிறீங்களோ, எந்த அழுகையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த மாலை வேளையில் அந்த கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, விதை விதைக்கும் போது நீர்வளம் பொருந்தின இடத்துல விதைக்கணும்னு பார்த்தோம். ஜபத்தோடு என்ன செய்யணும்? விதையை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்கள்? அறுவடை செய். இந்த வசனத்துக்கு நிறைய நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் நம்ம வடிக்கிற கண்ணீர். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க, கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கண்ணீர் இருக்கும். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் சொல்கிறாரு, ஆனாலும் உன் அழுகை என்னவாய் மாறும்? ஆனந்த களிப்பாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கண்ணீரையே ஒரு விதையா ஒப்பிட்டு சொல்றார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு விதையாய் ஆண்டவர் அதை பார்த்து அதுல இருந்து பெரிய பலன்களை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்து. எப்படிங்க நம்ம கணக்குல என்னங்க இருக்கு? கணக்குல என்ன இருக்கும்? கணக்குல என்ன இருக்குன்னா, அடடா இதனடா இது கேக்குதப்பா கேட்குறாங்களே நம்ம படுக்க சொல்லி. கணக்கில் என்ன இருக்கும்? பணம் இருக்கும் இல்லை? அப்புறம் இப்போ யார்ட்டையாவது இப்போ அமுதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமுதாட்ட அமுதா நீ எத்தனை ஹேர் பின் வச்சுருக்க அப்படின்னு நான் சொல்ல தெரியுமா? கரெக்டாக சொல்லுவியா எத்தனை ஹேர் பின் இருக்கும்? ஹேர் பின்னா எத்தனையா தெரியலையே. எத்தனை சுடிதார் வச்சுருக்க அதுவும் கரெக்டாக தெரியாது. எத்தனை பட்டுப்புடவை வச்சுருக்கேன்னா தெரியும். நம்ம கணக்கில் எது இருக்குன்னா காஸ்ட்லியானதான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். உண்மையா இல்லையா? எத்தனை சாதாரண வளையல் எத்தனை இருக்குன்னா தெரியாது. எத்தனை கோல்டு வளையல் வச்சுருக்கீங்கன்னா என்ன செய்யும்? தெரியும். அது யார்ட்டங்க இருக்குன்றீங்களா? இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இருக்கும். என்னோட ஜபம்லாம் நான் அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இங்கேருந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குற பிள்ளைங்கள்லாம் எப்படி போகணும்? நிறைவோடு போகணும். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ நம்ம சக்திக்கு ஏத்தாப்புல ஒரு மாப்பிள்ளையை பாருங்க. யார் சக்திக்கு ஏத்தாப்புல? இயேசுடைய சக்திக்கு ஏத்தாப்புல தான் எல்லாமே வரும். அல்லேலூயா. நம்ம சக்தியெல்லாம்
ஒன்றும் கிடையாது. நம்ம சக்தியெல்லாம் நான் ரொம்ப குறுகினது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா தான் என்ன செய்யும் இருக்கும். நல்ல சரி, நம்ம எதை கணக்கில் வச்சுக்குவோம்னா எது காஸ்ட்லியோ அதை தான் கணக்கில் வச்சுருக்கோம். ஒரு பீரோவை திறந்தோம்னா சாதாரணமாக ஒரு 500 1000 ரூபாய்க்குள்ளே இருக்க புடவை எத்தனை புடவை இருக்குன்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. விலை உயர்ந்த புடவைகள் எத்தனை இருக்குன்னு என்ன செய்யும், தெரியும். இதுவா இது இந்த பாருங்க அந்த கல்யாணத்துக்கு எடுத்தது, இதுவா இது இந்த விசேஷத்துக்கு எடுத்தது, இதுவா இது இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது சொல்லுவோம். சாதாரணமாக உள்ளதை இது எப்போ எடுத்தோன்றது ஞாபகம்லாம் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் அவரோடது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருக்கு சொந்தமானது. இயேசுவுக்கு தான் எல்லாமே சொந்தம். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் கண்ணீர் என் கணக்கிலே இருக்கிறது. ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவர் பார்வைக்கு மறைவாக போகாது. இப்படியே வந்து இப்படியே காஞ்சி அப்படி போகிறதில்ல. இங்கேருந்து வெளியே வந்தோன்னே அங்கே அந்த கணக்கில் ஏறும். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அழுகுது. என்னமோ பிரச்சனை, யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, இல்லை என்னமோ அதுக்கு ரொம்ப கஷ்டம், என்னமோ அழுகுதே. அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கூட சொல்ல முடியாது ஒரு சில காரியங்கள். அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார். விதைக்கிற விதை. அப்ப கண்ணீர் என்பது ஒரு விதையா என்ன செய்யுது இந்த இடத்துல இருக்கு. கண்ணீர்லாம் சும்மா இல்லை. அழுதுட்டு இப்படி கண்ணை தொடச்சிட்டு நம்ம கூட மறந்துடுவோம் ஏன் அழுதோன்னு. ஆனால் இயேசு கணக்கு வச்சிருப்பாரு, ஆண்டவர் வச்சிருப்பாரு. இத்தனாம் தேதி இந்த வருஷம் இந்த மாசத்துல இது உட்காந்துக்கிட்டு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு எடுத்து பிரட்டி பார்ப்பார். இந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தாச்சா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் ஒரு விதையா இருக்கிறது. பிரசங்கி 11:1 வாசிக்கலாம். ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட. ஆகாரம் அப்படின்றது அது ஒரு விதையை குறிக்கிறது. விதையை எங்க போடணுமா? தண்ணீர்கள் மேலே. விதை அப்படிங்கிறது இந்த இடத்துல விதைன்றது சுவிசேஷ வார்த்தைகள். அநேக நாட்களுக்கு பின்பு நம்ம எப்படின்னா இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னா அவங்க நாளைக்கே வரணும்னு பார்ப்போம். நாளைக்கு வரலன்னா நாளை கழிச்சு நம்ம அப்படி திரும்பிட்டு போயிடுவோம். அப்படி இருக்கவே கூடாது. அது கெட்ட புத்தி. அது என்ன புத்தி? கெட்ட புத்தி. ஒரு இயேசுவை அறியாத ஒரு மனுஷருக்கு நாம போய் இயேசுவை பத்தி சொல்றோம். அது நம்ம தலைமேல் விழுந்த கடமை. போய் சொல்றோம். அவங்களும் ஒவ்வொன்று கேட்பாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா வரேங்கன்னு வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கிட்டு 2 வாரம் கழிச்சு அவங்கள நம்ம பார்த்தா இதுக்கு சொல்லி சொல்லி வேஸ்ட்டு, இனிமேல் இதுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்க வர்றது, அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்றது, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. சுவிசேஷத்தை உன்னுடைய ஆகாரத்தை எங்க கொண்டு போய் போடு. படிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு வசனம் கொடுக்குறாரா? அந்த வசனத்தை அநேகருக்கு சொல்லுங்க. ஜெபத்திலே தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒரு விதை. ஒரு ஆத்துமாவுக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லுகிறது ஒரு விதை. இந்த விதையெல்லாம் நம்ம விதைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மழையை தருகிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். விதையை கொடுத்தவர் அவரு, பெருக பண்றவரும் அவரு. அவர் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. இதை ஒரு சிலர் பணத்துக்காக எடுத்துக்குவாங்க. எப்படி எடுத்துக்குவாங்க? 100 ரூபா ஏசப்பா கொடுத்தா அவர் 1000 ரூபா கொடுப்பாரு, 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா கொடுப்பாரு. அப்படி இல்லை. சிறுக பெருக அப்படின்றது மனப்பூர்வமாக எந்த அளவுக்கு நம்ம மனசு விசாலமாகி நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். விசேஷமாய் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற உதவிகள் அதற்கேற்ற பலன் என்ன செய்யுமா? கிடைக்கும். எப்படி விதைக்க வேண்டும்? விதைன்றது என்னன்னு பார்த்தோம். கண்ணீர் ஒரு விதை, சுவிசேஷ வசனம் ஒரு விதை, ஏழைகளுக்கு செய்கிற உதவி ஒரு விதை, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையும் ஒரு விதை. இந்த விதைய எப்படி விதைக்கணும், எங்க விதைக்கணும்னு சொல்லியாச்சு. நீர்வளம் பொருந்தின இடத்தில் ஜபத்தோடு விதைக்கணும்னு சொல்லிட்டோம்.
ஒரு காணிக்கையை கொண்டுட்டு போய் ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க போறீங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புனா, நம்ம கொண்டு போய் கொடுப்போம், அவங்க நம்மளுக்கு ஜெபிக்கணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. காணிக்கையை பெற்றுக்கொள்ளும் போது ஊழியக்காரர்கள் அதை வாங்கிட்டு என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆனால் அதை கொடுக்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நீர்வளம் பொருந்தின. நீங்கள் ஜெபம் பண்ணி, ஏசப்பா இதை எந்த ஒரு மனிதனுக்கும் அல்ல, இதை யாருக்கு கொடுக்குறேன், உமக்கு கொடுக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த விதையின் மேலே நான் விளைச்சலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க எனக்கு என்ன விளைச்சலை எது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. இதன் மீது உள்ள தேவனுடைய நன்மை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்றேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நீர் வளம் பொருந்தின இடத்தில் விதைக்கிறோன்னு அர்த்தம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஊழியத்துக்கு விதைச்சாதான் ஆசீர்வாதம். அப்படிலாம் கிடையாது. இங்கே கொடுத்தாதான் ஆசீர்வாதம், அங்கே கொடுத்தாதான் ஆசீர்வாதம். எங்கே கொடுத்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அதை என்ன செய்யணும், அந்த பலனை எடுக்கணும். சுவிசேஷத்தை விதைக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு தான் விதைக்கணும். சும்மா போகிறவங்களுக்கு நான் ஆண்டவரே இன்னைக்கு இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன், நீங்கள் அந்த ஆத்துமாவை ரட்சிங்க. அதுதான் நீர்வளம் பொருந்தின இடம். கண்ணீரும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் வடிக்கிற கண்ணீர். தனியாக போய் யார்ட்டையுமே போய் ஐயோ அம்மா நான் வடிக்கிற கண்ணீர், அது மற்றவங்களுடைய அனுதாபம்லாம் எப்பயுமே நமக்கு நிற்காது. இன்னைக்கு அனுதாபப்படுவாங்க, நாளைக்கு எரிச்சல் பட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட வரிச்சு பாருங்க, அதை பெரிய பொக்கிஷமாக வச்சு பார்த்து பார்த்து பதில் கொடுப்பார். ஐயோ இது என்ன பண்ணிச்சு, ஏன் அழுதுச்சுன்னு அவர் யோசிப்பார். அல்லேலூயா. கடைசியா எப்படி விதைக்க வேண்டும், எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கு கர்த்தர் மழையை தருவார். அப்படிங்கிற வசனத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். விதைனா என்னன்னு பார்த்துட்டோம். கண்ணீர் ஒரு விதை, சுவிசேஷ வார்த்தை ஒரு விதை, கர்த்தருக்காக கொடுக்கிற ஏழைகளுக்காக கொடுக்கிற அந்த காணிக்கை என்னது, ஒரு விதைன்னு பார்த்துட்டோம். இந்த விதையை எங்க விதைக்க கூடாதான், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். நீர்வளம் பொருந்தின இடத்துல விதைக்க சொன்னாரு. அப்படின்னா என்ன, ஜபத்தோட விதை. முள்ளுகளுக்குள்ளே விதைக்காத. முள்ளுல போய் விதைச்சா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஒரு நிறைய முள் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒரு விதையை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வளருதுன்னு வச்சுக்கோங்க. வளர்ந்து வரும்போது இந்த முள் என்ன பண்ணிடும், நெருக்கி காலி பண்ணிடும். முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். முள்ளுகளுக்குள்ளே அப்படின்னா எங்க முள்ளு இருக்கும் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 24:30. முள்ளுக்காடா இருந்தது போதும். சோம்பேறித்தனமா விதைக்க கூடாது. விதைக்கும் போது சுறுசுறுப்பா விதைக்கணும். என்ன இருக்கக்கூடாது, சோம்பல். வசனம் சொல்லுது, சோம்பல் கையால் வேலை செய்தால் அவன் என்ன வாவானா, ஏழையாயிருவான். பணக்காரர்களாய் மாறுவதற்கு என்ன செய்யலாம், சோம்பல் கையில வேலை செஞ்சிடாதீங்க. கையை கட்டிட்டு பேசாம உட்கார்ந்தாலும் உட்காருங்க, ஆனா என்ன செஞ்சிடாதீங்க, சோம்பல் கையினால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். செல்வனா என்ன, செல்வனா இவ்வளவு பயப்படுற, பணம். செல்வம் அப்படின்னா காசு, பணம், சொத்து, ஐஸ்வர்யம், அதுக்கு பேரு தான் செல்வம். செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, சுறுசுறுப்பா வேலை செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தருக்காக செஞ்சாலும் சரி, உலக வேலை செஞ்சாலும் சரி, அதுல என்ன இருக்கணும், சுறுசுறுப்பு இருக்கணும். சோம்பல் கையில வேலை செய்ய கூடாது. சோம்பேறித்தனம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கவே. சோம்பல் கையினால் வேலை செய்தால் என்ன ஆயிடுவாங்களாம், ஏழை ஆயிடுவாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ முள்ளுகளுக்குள்ள விதையாத, சோம்பேறித்தனமா விதைக்காத. விதைக்கும் போது எப்படி விதைக்கணும், சுறுசுறுப்பா. ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்றதுன்னா கல்யாணத்துக்கு போற மாதிரி கிளம்பணும். பாப்போம், நாளைக்கு சொல்ல, அது என்ன சொன்னாலும் கேட்காது. பிளான் பண்ணணும். அதெல்லாம் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். நாளைக்கு லீவு அப்படின்னா, ஓலையூரில் தான் சொன்னேன்,
பிள்ளைங்களுக்கு சொன்ன, வாலிப பிள்ளைகளுக்கு, நாளைக்கு காலேஜ் லீவு, நாளைக்கு வேலை லீவு அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே பிளான் பண்ணிடணும் நாளைக்கு என்னென்ன செய்யணும். பெண் பிள்ளைகளுக்குலாம் ஒரு வேலை கொடுத்துருக்கோம், ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க உழைக்கல. நாளைக்கு லீவுன்னா என்னென்ன வேலை செய்யணுன்றதை ராத்திரியே என்ன பண்ணி வச்சுக்கணும், பிளான் பண்ணி வச்சிடணும். காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா இத்தனை அதிகாரம் என்ன செய்வேன், படிப்பேன், இவ்வளவு நேரம் தூங்குவேன். தூங்கணும் கண்டிப்பாக. லீவுனா கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம், தூங்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா படுத்து நல்லா தூங்கணும். அதெல்லாம் ஆண்டவர் நல்லா தூங்க தான் சொல்கிறாரு, தூங்குங்க. ஆனால் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற பிளானோட தூங்கணும். தூங்கும்போது என்ன, எப்படி தூங்கணும்? ஆமாம், ஃபேனை போட்டுட்டு தூங்குறீங்களோ இல்லையோ, பிளான் பண்ணிட்டு தூங்கணும். 2 மணி நேரம் தூங்குவேன்ப்பா, எந்திரிச்சோடனே இந்த வேலை செய்வேன்ட்டு பிளான் பண்ணிட்டு தூங்கணும். அப்படி தூங்கலை அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். மணியே பார்க்கறதுல அப்படியே தூங்குறது, எப்போ முழி போகிறதோ அப்போ எந்திரிக்கிறது. காலை சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிட்றது, மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட்றது, நைட்டுக்கு சாப்பிட்றது, சாப்பிடலாம் மறுபடியும் தூங்குறது, மறுபடியும் காலையில் எந்திரிக்கிறதே பெரிய சாதனையாக நினச்சிக்கிட்டு எந்திரிக்கிறது. சோம்பல் கை ஏழ்மையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இருக்கிறத என்ன பண்ணி விட்டுரும், குறைச்சிரும், வருமானத்தை குறைச்சிரும். சோம்பேறித்தனை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. உங்கள் வருமானம் அதிகரிக்கணுமா, சுறுசுறுப்பாக இருங்க. தூங்குறதுக்கு ஒரு நேரத்தை போட்டு அந்த நேரத்தில் நல்லா தூங்குங்க. தூங்கும்போது பிளான் பண்ணிட்டு தூங்குங்க. ஃபேன் போட்டு தூங்கும்போது, ஃபேனை போடும்போதோ ஏசியை போடும்போதோ யோசிங்க, நாளைக்கு என்னன்னு பிளான் பண்ணணுமா. அங்கே சொன்ன பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு அப்படின்னா பீரோவெல்லாம் களைச்சி போட்டு துணிமணியெல்லாம் மடிக்கணும். இது ஒரு நாளைக்கு செய்யணும் லீவு நாளில். இன்னொரு நாளில் என்ன செய்யணும், வீட்டை சுற்றி கிராண்டாலாம் இருந்தால் கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னோம், வண்டியெல்லாம் கழுவணும், காரெல்லாம் கழுவணும். அதெல்லாம் எப்படி வச்சுருக்கணும், சுத்தமாக. அந்த வண்டி கழுவுறது கிடையாது, கார் கழுவுறது கிடையாது, சைக்கிள் இருந்தால் சைக்கிளை கழுவுறது கிடையாது, வீட்டுக்கு ஒரு ஒட்டடை அடிக்கிறது கிடையாது. அப்போ இப்படி சோம்பேறியாக இருந்தால் எப்படி ஆண்டவர் செல்வத்தை கொடுப்பார்? நம்ம வீட்டை நாம தான் என்ன செய்யணும், வேலை செய்யணும். வாரத்தில் ஒரு நாள் லீவுனா அன்றைக்கி சர்ச்சுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே பெருசாக இருக்குது. சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சு முடிஞ்சு போய் நல்லா சாப்பிடணும், கறியை மீனாக வாங்கி என்ன செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி என்ன வேலை செய்யணும், இயேசுவுக்காக என்ன வேலை செய்யணும், குடும்பத்துக்காக என்ன வேலை செய்யணும் அப்படின்றத நாம் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். போன வாரமே பார்த்தோன்னு நினைக்கிறேன், தூங்குறதுக்கு முன்னாடி, போன வாரமாக காலையிலையா, தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம், தூங்கி எந்திரிச்சோன்னையும் 1 மணி நேரம். இந்த நேரத்தை மட்டும் யாருக்குமே கொடுக்காம கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யார் வந்தாலும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் கொடுத்தே ஆகணும். 1/2 மணி நேரம்ன்றது நான் சரி பாவோன்னு சொல்லி ஏன்னா எல்லாம் வேலைகளுக்கு போயிட்டு வந்து எல்லாம் பிள்ளைங்க படிக்கிறதே அதுகளுக்கு பெரிய வேலை. டியூஷனு, அது இது, ஹோம்ஒர்க்கு, அவ்வளோ வேலை. இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது 1/2 மணி நேரமாவது தூங்குறதுக்கு முன்னாடி, கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி, ஒரு நாளை முடிக்கிறதுக்கு. கடைசியில் ஒரு நாளில் கண்ணு மூடுறேன்னா அந்த கண்ணு மூடுறதில்ல, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. நேற்று பார்த்தா எத்தனை நாள் இருக்குது எனக்குன்னு பார்த்தோம், அதுக்குள்ளே மறந்துச்சேன். எனக்கெல்லாம் அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ இல்லை, எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்சலுக்கு தான் இருந்துச்சு 32,000 நினைக்கிறேன். அப்சலுக்கு 32,000 நாள் இருக்குது இன்னும் பூமியில் வாழ்கிறதுக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், அப்போ தான் கண்ணெல்லாம் மூடுவோம், இப்போ மூட மாட்டோம். டெய்லி கண்ணு மூடுறோம்ல, ராத்திரி நைட்டு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தூக்கத்துக்கு போகிறதுக்குள்ள 1/2 மணி நேரமாவது தேவனோடு பேசிட்டு தான் தூங்கணும். அப்போ தான் நம்ம ஆத்துமா வாழும். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் இங்கே எப்படி தெரியுமா, நல்லா உடம்ப போட்டு சக்கையா சாரா உலகத்துக்கு கொடுக்கறது. யாருக்கு? உலகத்துக்கு கொடுக்கறது. உடம்ப போட்டு புழிஞ்சி உலகத்துக்கு கொடுத்துட்டு படுக்கும்போது அப்பாண்டு படுக்கிறது. படுக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். படுக்கையில் தான் பேசணும். யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் பேசணும்.
நம்ம இருதயத்தில் யார் இருக்கு? இயேசு இருக்கிறார். படுக்கையில் படுக்கும்போது, அது பாயில் படுக்கிறீங்களோ, பெட்டில் படுக்கிறீங்களோ, எதில் படுக்கிறீங்களோ அது முக்கியம் கிடையாது. பேசுகிறீங்களா? இயேசுக்கிட்ட அரை மணி நேரம் நல்லா அவர்கிட்ட அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நல்லா பேசிட்டு, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்கள பற்றி இவங்களை பற்றிலாம் பேசாமல் ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, நெகேமியாவை பற்றி இப்படியெல்லாம் என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு படுங்க. படுத்துட்டிங்கன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நல்லா தூங்கிடுவீங்க. உங்கள் ஆத்துமா தூங்கவே தூங்காது. ஆத்துமாவில் நெருப்பை கொளுத்தி போட்டீங்க, போட்டுட்டு நீங்கள் தூங்குறீங்க. அந்த நெருப்பு என்ன செய்யும்? அப்படியே அணையாது. அந்த ஆத்துமா தேவனோடையே சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். விடிய 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 கர்த்தர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும். காலையில் அப்படி கண்ணை திறக்கும் போது ஒரு வசனம் கிராஸ் பண்ணும், இல்லைன்னா ஒரு பாட்டு கிராஸ் பண்ணும். கண்ணை திறக்கும் போதே பாதி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், அடுத்த ஸ்டான்ஸா ஆரம்பிக்கும். இதை அனுபவபூர்வமாக அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். பாதி பாட்டு ஒரு 2-3 ஸ்டான்ஸா போயிடும், கடைசி ஸ்டான்ஸா கண்ணை திறப்போம், கடைசி ஸ்டான்ஸா வரும். என்னடா இது கடைசி ஸ்டான்ஸானா, இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, 2 ஸ்டான்ஸா முடிஞ்சிருச்சு, 3வது ஸ்டான்ஸால நம்ம எந்திரிச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட ஆத்துமா என்ன செய்யாது? தூங்காது. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு நேற்று கிளாஸ் அதுதான். ஆத்துமாவை வாழ வைக்கணும். ஆத்துமா வாழ்றதுக்காக தான் ஞானஸ்தானம். ஆத்துமா என்ன செய்யக்கூடாது? ஆத்துமாவை கவனிக்காம விட்டுறக்கூடாது. அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தேவையான தண்ணி கொடுக்கணும், அதுக்கு தேவையான காற்று, இது 3ம் ஆத்துமாவுக்கு கொடுக்கணும். நைட்டு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் தூங்கி பாருங்களேன், காலைல எந்திரிக்கும் போது ஜெபத்தோடு எழுந்திருப்பீங்க. நைட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியத்தை இல்லைன்னா ஏதாவது ஒரு நியூஸை போட்டுட்டு நல்லா கேட்டுக்கிட்டு படுத்துருங்களேன், காலைல எந்திரிக்கும் போது அந்த நினைப்பு தான் வரும். எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன வரும்? நம்ம ஆத்துமா அதோட சஞ்சரிக்கணும். இந்த ஆத்துமா மட்டும் லேசுப்பட்டது கிடையாது. இதை எங்கே கொண்டு போய் விடுறோமோ, விடுற இடத்துல எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும். ஆத்துமாவை நம்ம தான் என்ன செய்யணும்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கணும். ஆத்துமாவை நாம தான் ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். 4 நாளைக்கு நல்லா சினிமா பார்த்துட்டு படுங்களேன். படுக்கும்போது 5ஆம் நாள் காலைல எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய கவலை வரும், நிறைய பிரச்சனை வரும், இது என்ன அது என்னன்னு எரிச்சலாக வரும், எந்திரிக்கும் போதே கோபம் வரும், டென்ஷன் ஆகும். ஆனால் 4 நாளைக்கு நல்லா நைட்டு படுக்கும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஒருவேளை ப்ரேயரே பண்ண முடியாத சூழ்நிலை வீட்டில் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த ஃபோன்லையாவது என்ன செய்யுங்க, போட்டு ஒரு ஒர்ஷிப்பை 1 hour ஒர்ஷிப்பை ஓட விட்டு நல்லா ஒர்ஷிப்பை கேட்டுக்கிட்டே இருந்தோம். படுத்துக்கிட்டே கேட்குறேன்னு தூங்கிடக்கூடாது, உட்காந்து கேளுங்க. படுக்கையில் உட்காரணும். நான் டானி ஆரம்பலாம் தான் சொல்லுவேன். படுத்துக்கிட்டு ஒவ்வொரு சமயம் மெசேஜ் எல்லாம் கேட்பானுங்க, பாட்டு கேட்பானுங்க. எந்திரிச்சு உட்காந்து கேட்டுட்டு அப்புறமா படுத்துக்கிட்டு ஆமாம் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அது வேறு தலைவலி வரும். எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு உட்காந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பாட்டை கேளுங்க. இல்லை வேறு வழியில் ஹெட்ஃபோன் மாட்டி தான் கேட்கணுமா, மாட்டி கேளுங்க. ஒரு 1 hour நல்ல தேவ பிரசன்னத்தில் 1 வாரம் இருந்துட்டு தூங்கி பாருங்களேன். காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் ஆத்துமா அப்படியே கொழுன்னு இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். எவ்வளோ சரீரத்தில் பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனம் வரும், வந்துட்டு வந்த வண்ணமாகவே என்ன செஞ்சிடும், ஓடிடும். வீண் எரிச்சல் வராது, வீண் டென்ஷன் வராது, வீண் பயம் என்ன செய்யாது, வராது. பிள்ளைங்க வெளியே போயிடுச்சா கொஞ்ச நேரம் வரலையா, ஐயோ ஏதா இருக்குமோ, என்ன இருக்குமோ, ஏதா இருக்குமோ. ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் இல்லை, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா புள்ள ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்களாம். வெளியே போன புள்ள வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எதை பார்த்து அழுகுறாங்க, ஃபோட்டோவை பார்த்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பார்த்து அழுது, அப்புறம் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே, ஐயோ இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்த்துக்கிட்டே வேகமாக போய் டிவியை போய் போடுறாங்க. என்னன்னா அதில் ஏதாவது கீழே ஸ்க்ரோலிங்கில் வருதா, ஆக்சிடென்ட்டு இன்னும் காணாமே, இவன் போன எடுக்க மாட்டானே. இவ்வளவு பயம் ஏன் தெரியுமா வருது? ஆத்துமாவில் வலிமை இல்லை, ஆத்துமாவில் என்ன இல்லை, பலன் இல்லை. ஆத்துமாவுக்கு வேண்டிய போஷாக்கு இல்லாதனால கொஞ்சம் ஒரு நாள் யாராவது ஃபோனை எடுக்கலைன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு சமாதி தான், நாமளே கட்டிடுறது. ஐயோ அம்மா இப்படி ஆயிருக்கு, அப்படி ஆயிருக்கு, அதான் இருக்கு, இதாக இருக்கு. அது ஃபோன் எடுக்காமல் அந்த ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சுன்னா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஆம்பளைங்களா இருந்தா இது அவங்க அம்மாட்ட பேசுதோ, அவன் தங்கச்சிட்ட பேசுதோ, அவங்க அக்காட்ட பேசுதோ,
யார்கிட்டையும் நம்மளை பற்றி பேசுதோ, குறை சொல்லுதோ, என்னம்மா ஆண்கள் எங்கேஜாக இருந்துச்சுன்னா பெண்கள் யார்கிட்ட பேசுதோ, நம்மளை பற்றி பேசுதோ, இல்லை வேற எந்த பொம்பளையாவது பேசுதோ, இவ்வளவும் வர்றதுக்கு காரணம் ஆத்மா. ஆத்மாவில் என்ன இல்லை, முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். சுறுசுறுப்பு உள்ளவங்களா இருக்கணும். ஆத்மாவை எப்படி வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும், அதில் சுறுசுறுப்பாக இருக்கணும். நைட்டு படுக்கும்போது ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே என்ன செய்யணும், ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் தான் கிச்சனில் போய் சோறாக்கணும். இங்கே எடுத்தோடனே என்ன சாப்பாடு, காலையில் கண்ணை திறந்தோடனே பிஸ்கட்டு, காப்பி, ஆமாம், அப்புறம் வடை, அப்பம், அப்புறம் எங்கே இருந்த ஆத்மாவால் சோத்து மாவுலே தான் கிடக்க வேண்டியது. சோத்து மாவு மேலே ரொம்ப கவனம் இருந்தா ஆத்மா அவுட் ஆயிரும். ஆத்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அப்பம் என்ன, வடை என்ன, பஜ்ஜி என்ன, நல்ல சிக்கன் 65 செஞ்சு காலையில் சாப்பிடுங்க. உங்களை வேணான்னு சொல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்கள், நல்ல வஸ்திரங்களை உடுத்துவார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க நம்ம தெய்வம். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நாம சோம்பேறித்தனத்துல தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கே சோம்பேறின்னா அப்ப முள்ளுகளுக்குள்ளதான் விதை. நம்ம வடிக்கிற கண்ணீர்லாம் எங்க தெரியுமா போயிடும், முள்ளுகளுக்குள்ள போயிடும். கண்ணீருக்குரிய பலன் வரும்போது நம்ம அனுபவிக்க முடியாது. நாம ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம், அந்த ஆத்தும ரட்சிப்பை நம்ம பார்க்க முடியாது, முள்ளுகளுக்குள்ள விதைச்சிட்டோம். கர்த்தருக்கு நாம கொடுக்கிற காணிக்கைகள், ஏழைகளுக்கு செய்யற உதவிகள், இதனுடைய பலன் வரும்போது முள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கும். எல்லாம் நல்லா செய்யறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா சுவிசேஷம் சொல்றோம், நல்லா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறோம், நல்லா ஏழைகளுக்கு உதவி செய்யறோம், எல்லாம் செய்யறோம், நல்ல ஒரு பலன் வருது. வர்ற பலன் எங்க மாட்டிக்கிச்சு, முள்ளுகளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. போய் எடுக்க என்ன செய்யல முடியல. ஏன் முள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா சோம்பேறித்தனம். அதிகாலையில எந்திரிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்பயாவது ஒரு மணி நேரம். அப்படி சொன்னா எந்திரிக்கிறது 7:30க்கு, வேலைக்கு 8:30க்கு போகணும். எப்படி நான் ஜெபிக்கிறேன், 9 மணிக்கு வேலைக்கு போகணும், 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 1 மணி நேரம் எப்படி நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். அதுக்கு தான் நான் சொல்றேன் 5:30க்காவது எந்திரிக்கணும். 5:30க்கு எந்திரிச்சு 6:30 வரைக்கும் என்ன செய்யலாம், ஜெபிக்கணும். சோம்பேறித்தனம் என்ன செய்யும். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய விதைக்கான பலனை, என்னுடைய விளைச்சலை, என்னுடைய அறுவடையை நான் பெற்றுக்கொள்ள முடியாம எல்லாம் முள்ளுகளுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. ஆண்டவரே, என்னால எடுத்துக்கொள்ள முடியல. அதுக்கு காரணமா இருக்கிறது என்னுடைய சோம்பேறித்தனம். சோம்பல் கையினால வேலை செய்யக்கூடாது. நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ எந்த வேலையோ அந்த வேலையை சுறுசுறுப்பா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். வேலை செய்யும் போதே அந்த மேல் அதிகாரிகளை முறுமுறுத்துட்டு செய்யக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டு செய்யக்கூடாது. அநேகருக்கு எப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா நம்மளால தான் நம்மளுடைய மேனேஜர் அந்த ஓனர் வந்து பிழைக்கிறான்ற நினைப்போட செய்யறது. அந்த நினைப்பு இருக்கக்கூடாது. அவங்களால தான் நம்ம பிழைக்கிறோன்ற நினைப்பு முதல்ல கொண்டு வரணும். என்ன நினைப்பு கொண்டு வரணும், அவங்களால தான் நம்ம என்ன செய்யறோம், பிழைக்கிறோம். அவங்க நமக்கு வேலை கொடுக்குறாங்க, அதனால தான் நமக்கு வேலை கிடைச்சு. நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாரிச்சு அவன் பெருசா ஆகிறான், நான் சம்பாரிச்சேன் அவன் இப்படி, அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரவே குறுகின வட்டத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் வேலைக்கு போகிறோமா, எந்த வேலைக்காக இருந்தாலும் சரி, போகும்போதே ஆண்டவரே எனக்கு சுறுசுறுப்பை கொடுங்க. அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்களா, இதை செய்யுங்க அப்படின்னா ஓகேன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யும்படி உன் கைக்கு நேரெடுக்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். முழு பலத்தோட எந்த வேலையாக இருந்தாலும், ஒரு கூலி வேலை செஞ்சால் கூட முழு பலத்தோட செய்யும்போது அதில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துகிறதை நாம பார்க்குறோம். அல்லேலூயா. எத்தனையோ பேரை நான் சொல்லுவேன், கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னது, சுறுசுறுப்பு. நம்ம சுறுசுறுப்பு, சகோதரிகளோட சுறுசுறுப்பை எங்க போய் பார்த்தா தெரியும், எங்க போய் பார்த்தா தெரியும். சத்தமே இல்லை, சீக்கிரம் முடிக்க போறோம், ஜபிக்க போறோம். சகோதரியோடைய சுறுசுறுப்பை எங்க போய் பார்க்கணும், கிச்சன் சிங்க்ல பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், இப்ப இல்ல, ஒரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரி வாடை. உள்ள போய் உக்காந்துட்டேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க நல்லா நம்மளோட ஒரு நெருக்கமுள்ள குடும்பம். என்னது ஒரு மாதிரி ஸ்மெல், சிஸ்டர் 3 நாள் ஆச்சு சிஸ்டர் பாத்திரம் வலிக்கு இந்த வீட்டில் அப்படின்னாங்க. யாரு, அந்த வீட்டுடைய சகோதரி. அப்போ ஏன் அப்படின்றப்ப
மனசே சரியில்லை, மனசே சரியில்லை, அதனால பாத்திரம் விளக்கி 3 நாள் ஆச்சு. ஐயோ அப்படின்னு போய் உள்ள போய் எட்டி பார்த்தா சிங்க் நிரம்பி, அதுக்கப்புறம் கிச்சன்ல அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம், அப்புறம் கீழே அடுப்பு மேட்டுக்கு அடியில அப்படியே பாத்திரம் எல்லாம் குக்கரு எல்லாமே கிடந்துச்சு. மனசே சரியில்லைன்னா சாப்பிடாம இருந்தீங்களா? வேற என்ன பண்றது, வயிற்றுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். சோறாக்குறது சாப்பிட்றது சிங்க்ல போடுறது, சோறாக்குறது சாப்பிட்றது சிங்க்ல போடுறது. அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு வீடு இப்படி இருக்கக்கூடாது சிஸ்டர். எங்கள் பாஸ்டம்மாலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டம்மா சொல்லி கொடுத்த அளவுக்கு நான் இன்னுமே அந்த அளவுக்கு என்ன செய்யலை, வரலை. உண்மையாக நான் ஒத்துக்கணும். எங்கள் பாஸ்டம்மாலாம் சொல்லுவாங்க, தினமும் அந்த கிச்சனில் கறி பிடிக்கிற துணி வைக்கிறோம்ல, அந்த துணியை தினமும் துவைக்கணும்னுவாங்க. எங்கள் பாஸ்டம்மா எங்களுக்கு சொல்லி தருவாங்க எப்படி கீரை ஆயிறது. ஒரு நாள் கூட கீரை இல்லாமல் சோறாக்கக்கூடாதுன்னு சொல்லி தருவாங்க எங்களுக்கு. உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. கீரை டெய்லி செய்யணும்னுவாங்க. கீரையை எப்படி ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுன்னு எங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க டெய்லி அந்த கறி துணியை என்ன செய்யணும், துவைக்கணும்னுவாங்க. கறி துணியவே துவைக்க சொல்கிறவங்க பாத்திரத்தை என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சுறுசுறுப்புக்காக சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பெண் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த குடும்பம் பணக்கார குடும்பமாயிடும். சீக்கிரம் என்ன செஞ்சிடும், எவ்வளோ பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் சோம்பேறியாக இருந்தா அந்த குடும்பம் சீக்கிரமாக என்னமா ஆயிரும். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். கையை பார்த்து சொல்லுங்க, என் கையே நீ தான் செல்வத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கறது. உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, எப்பா நீ எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தாலும் சரி, குடும்பத்தில் செல்வம் வர்றதுக்கு காரணம் என் கை தான்ப்பா. ஏன்னா நான் தான் எப்படி இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கேன். நீ போகிற வேலையை முடிச்சுட்டு வந்து கவுந்து தூங்கிடுற. சுறுசுறுப்பு யார் கையில் இருக்கு? ஏசப்பா கையில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது, நீ என் கையில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா என் கை எப்படி இருக்குன்னு சொல்லணும், சுறுசுறுப்புள்ளவர்கள் கை செல்வத்தை உண்டாக்கும். என் கை செல்வத்தை உண்டாக்கணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுறுசுறுப்பை கொடுங்க. எனக்கு என்ன கொடுங்க? சுறுசுறுப்பை கொடுங்க. முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். முள்ளுகளுக்குள்ளே விதைக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் என்ற விதையை விதைக்கிறீங்க, சுவிசேஷ வசனம் என்ற விதையை விதைக்கிறீங்க, கர்த்தருக்கு காணிக்கைன்ற விதையை விதைக்கிறீங்க. விதைச்ச விதையை ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலத்திலே விதைக்கும் விதைக்கு நான் நல்ல பலனை தருவேன். பலன் அப்படியே வரும்போது முள்ளுகள் அப்படியே நெருக்கி அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாம பரிதாபமான நிலையில எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் இருக்காங்க. அதற்கு காரணம் சோம்பேறித்தனம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கேட்ட வசனத்தின்படியே உங்களுக்கு நல்ல விதை ஆகாரத்தையும் தருவாராக. விசேஷமாக நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியான். ஒவ்வொரு மனிதனும் காலையில் விழிக்கும் போதே ஆண்டவர் செஞ்சாலும் அவனுக்கு அன்னைக்கு திருப்தி தான். அப்படி திருப்தியோடு உங்களை நடத்துவாராக. ஆமென்.